இந்த உலகமே எதிர்த்தாலும் தான் நினைச்சதை செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கைக்கு பேர் போன சம்பவக்காரன், சரித்திர நாயகன், தமிழ்நாட்டின் தங்கமகன் முதலமைச்சர் விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புள்ளவன் சார்பாக நீங்க பல்லாண்டு உடல் நலத்தோட நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சந்தோஷமா நீங்க வாழணும் அப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதாவது தான் நினைச்ச விஷயங்களை அடையும் போது அதை அனுபவிக்கிறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு தனக்கு பிடித்தமான உறவுகள் தான் கூட இருந்து அதை அனுபவிச்சாதான் அது சந்தோஷமே ஃபுல்ஃபில் ஆகும். இது இயற்கையா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க மனசை சுட்டு பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு சாதிக்கும் போதோ, நீங்க நினைச்ச விஷயத்தை அடையும் போதோ அதை அனுபவிக்கிறது உங்களுக்கு பிடிச்சமான உறவுகள் உங்க கூட இருந்து அவங்களுக்கு நீங்க அதை செய்யும் போது தான் உங்களுக்கு அது சந்தோஷமே ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் இப்ப வெளியில பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவர் சிரிக்கலாம் சில இடங்கள்ல. ஆனா உண்மையிலேயே அவர் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சோ இந்த 52 வயது நிறைவடைந்து 53வது வயதுல அவர் அடியடிக்கிற இந்த தருணத்துல அவர் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு, அதாவது உலகெங்கும் இருக்கக்கூடிய தளபதியோடைய சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரும் அவங்க வேண்டிக்கிறது இதை என்றது இதான் இருக்கும். அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், அதை நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டமா தான் இருக்கும். நான் சொல்றது சரியா இல்லையான்னு மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் பார்த்திருந்தேன். அதாவது முதலமைச்சர் விஜயோடைய தாயார் பாத்தீங்கன்னா அவங்க விஜய் அவருடைய மனைவி கூட சங்கீதா கூட பேசி சமரசம் பண்ணிட்டாங்க, அவங்க கூடிய சீக்கிரத்துல சேர்ந்து வாழ போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் தான். நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா பர்சனல் தானே, இதெல்லாம் நமக்கு என்ன தலையிடணும், அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு அப்படின்ட்டு. அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சகஜம், எல்லாரும் வீட்டையும் நடக்கிற ஒண்ணுதான். ஆனா அவர் பாத்தீங்கன்னா தன் பிள்ளைகளோட சேர்ந்து வாழும்போது தான், ஒரு குடும்பத்து தலைவனா இருக்கும்போது தான் அது நல்லபடியா அவர் ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது இப்ப கேட்டீங்கன்னா அவர் எவ்வளவு கோடி இளைஞர்களுக்கு அவர் தலைவரா இருக்காரு, ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. சோ அப்ப அவங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டா திகழணும். அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அதனால இதுலயும் அவர் பாத்தீங்கன்னா அவர் முன்மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணட்டம். அதுக்காக தான் நம்ம சொல்றோம். சோ அப்படி நடந்துச்சுன்னா அதை சந்தோஷப்படக்கூடியவன் நானும் ஒருத்தனா இருப்பேன். சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அதாவது குறிப்பு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயோடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால அவரை பத்தின ஸ்பெஷலா சில விஷயங்களை பேசலாம், உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ முழுவதும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்ம சினிமால ஒவ்வொரு நடிகர் நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு நடிகர் நடிகை இதெல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா. நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது தான் கொஞ்சம் சில நடிகர்கள் அது குறிப்பிட்ட இவங்களுக்கு நம்ம ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறுவாங்க. அப்படிதான் நானும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நடிகர் ஆக்ஷன் தான் எனக்கு மேக்ஸிமம் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ஆக்ஷன் நடிகர்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்படி இருக்க தவிர இதுல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்மளுக்கு விஜய் அவர்கள் நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அவருடைய படங்கள் தான் இப்பவும் நான் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட கூட்டு போய் படம் பார்க்க போறோம்னா நம்ம தளபதி விஜயோடைய படத்துக்கு தான் போவேன். வேற யார் படத்தும் குடும்பத்தோட போகணும்னு நினைக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அவர்கிட்ட அட்மீர் ஆனது கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கு. அதை நான் இதில் தெரிவிச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா இதெல்லாம இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாளுமா ஸ்பெஷலா நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா அவரை நேசிக்கக்கூடிய உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கீங்கல்ல. சோ உங்களுக்கும் இப்படிதான் அட்மீரா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். அதாவது குறிப்பா சொல்ல போனா அந்த பத்ரி, பிரியமானவளே, ஸோ அப்படி சில படம் சொல்லலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் நமக்கு செட் ஆகணும் அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கேன். இப்போ அவரை எவ்வளவு பேர் அதாவது பாத்தீங்கன்னா டோப்பா அப்படி இப்படின்னு வழக்குன்னு கிண்டல் விமர்சனம் பண்றாங்க. அவருக்கு இப்போ 52 வயசு ஆயிட்டு 53 வயசு ஆயிட்டு ஒரு காலத்துல அவருடைய ஹேர் ஸ்டைல் செட் ஆகுது எங்க நிறைய பேர் இருக்கா, ஓகேவா. ஆனா இப்பவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு முடியல. ஸோ அதனால விமர்சனங்கிறது ரொம்ப ஆவுதலா வைக்க கூடாது, ஓகேவா. அதாவது அவருடைய ஹேர் ஸ்டைல்ல அந்த சைட்ல ஒரு 3 கோடெல்லாம் விடும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு விடணும் அப்படின்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப எனக்கு அவர்கிட்ட அட்மிர் ஆனது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நெக்ல ஒட்டினாப்புல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் ஒன்று போட்டிருப்பாரு, அப்படி கழுத்தை ஒட்டினாப்புல. ஸோ அதே மாதிரி நம்மளும் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அவருடைய ஃபைட் சீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் மற்ற நடிகர்களுடைய கம்பேர் பண்ணும்போது இவருடைய அந்த துருதுருன்னு ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தளபதி விஜயோட. ஆனா என்ன தீவிரமான ரசிகர், நான் முதல் நாள் முதல் சிலை போயிருவேன் வெறியா அப்படின்லாம் நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. அப்படிப்பட்டவன் நான் கிடையாது. எப்பவுமே நம்ம பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவுக்குள்ள முதலமைச்சர் காரணமே அவர் திரைத்துறையில அவருக்கு எல்லாரும் பிடிச்சதான் காரணம். எப்பவுமே திரைத்துறையில ஒரு நாயகன் நமக்கு எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம இயல்பாக நம்ம எப்படி இருக்குன்னு நினைக்கிறோமோ இல்ல நம்மளுக்கு கூட எது சிங்க் ஆகும், நமக்கு பிடிச்ச ஒருத்தர்னா அவருடைய செயல்பாடுகள் இயல்புகள் அவருடைய முகம் ஏதோ ஒண்ணு நமக்கு அட்மீர், அவர் பேசுற விதமாகட்டும் அவர் நடக்க எல்லாமே ஏதாவது ஒண்ணு நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம நான் செய்ய முடியாது இல்ல நாம நினைக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கும் போது அது நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்.
ஸோ அந்த வகையில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக எனக்கு வந்து அவருடைய ஃபைட்டு நான் வந்து ரொம்ப ரசிப்பேன். அவர் வந்து தூரம் வேகமாக ஃபைட் பண்ணுவார். அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு சினிமா துறையிலிருந்து பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் அட்மையர் ஆயிடுச்சு. ஸோ இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் ரொம்ப ஸ்பெஷலாக பேசணும்னு நினச்சேன். அதாவது இந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தளபதியோட தோழ ரசிகர்கள், உங்களுக்கு சினிமா துறையில நம்ம எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது, என்னென்ன விஷயங்கள் இதை மாதிரி நீங்க அட்மையர் பண்ணீங்க, எந்த தருணத்துல இருந்து அவரை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிங்க, ரசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க தெரிவு பண்ணா நல்லா இருக்கும். கமெண்ட்ஸ்ல நான் இதை எதிர்பார்க்கிறேன். எந்தெந்த விஷயங்கள்லாம் முதலமைச்சராக கூடிய விஜய் அவர்கள்ட்ட நீங்க ரசிச்சிங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா, இப்ப இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அப்படிலாம் கிடையாது. இதுவும் முக்கியம் தான். ஏங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு அதாவது சினிமா துறையில 30 வருடங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ எவ்வளவு பேருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் சொல்லியிருக்குமா? அரசியல் இருக்கு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ அப்படி போனா நாமளா ஜெயிச்சிட முடியுமா? இங்க ரசிகர்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க, நெகட்டிவா எவ்வளவு பேர் இருக்காங்க. அதாவது நீங்க சாதாரண பார்த்தா தெரியும், அவருடைய திரைப்படம் வரும்போதே போட்டிக்கு அது அளவுக்கு அதிகமான நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சதே முதலமைச்சர் விஜய் அவர் தான். அவர் தான் ட்ரோல் அதிகமா அப்படி இருப்பாங்க. ஸோ அப்ப இவ்வளவுக்குள்ள இருக்கு, அப்ப இதெல்லாம் சமாளிச்சு நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தாலே அவன் முடியும். அதாவது நீங்க நல்லா பார்க்கணும், இப்போ ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுட்டு சமாளிக்கிறதே நிறைய பேருக்கு முடியல. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ரசிகர் மஞ்சள் ஆரம்பிச்சா அந்த ரசிகர் மஞ்சள் எவனாவது ஏதாவது பிரச்சனை பண்ணா தலைமைக்கு வரும், அங்க அவங்க இந்த பிரச்சனை சமாளிக்கணும், இல்லைன்னா இவங்க பேர் தான் கெட்ட பேரா மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரசிகர் மஞ்சத்தெல்லாம் அப்படியே கொண்டு வந்து அதெல்லாம் மக்கள் மஞ்சமா ஆக்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அரசியல வந்து அவங்க எல்லாம் கட்டமைச்சு கொண்டு போய் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முதலமைச்சர் ஆகுறதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமா? அப்ப அதுக்கு என்ன மெயின் கேட்டீங்கன்னா அவருடைய தன்னம்பிக்கை. அதாவது நம்ம இந்த மக்கள் ஏத்துக்கிடுவாங்க, நம்மளுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை வேற யாருக்குமே அந்த தன்னம்பிக்கை. அதாவது தன்னம்பிக்கை அப்படின்னா இனிமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேரா விஜய் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய சிறப்பம்சங்கள். ஸோ அதெல்லாம் நான் யாரையும் சொல்லுவேன். அதாவது முதலமைச்சர் விஜய் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை வந்து நிறைய பேர் எடுத்துக்கலாம். எல்லா மனிதன்ட்டையும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். ஸோ அதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட தன்னம்பிக்கை. அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏளனமா, அதாவது ஒரு அகந்தையில பேசாதது, இழிவா பேசாதது. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. எல்லாரையும் மனிதனா மதிக்கிறது, மரியாதை, இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஹம்பிளா ரெக்யூஸ்ட் பண்றது, அதாவது ஒரு மெச்சூரிட்டியா, அந்த சின்ன வயசுலயே அவ்வளவுக்குள்ள மெச்சூரிட்டியா அமைதியா கடந்து போறது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நல்ல விஷயங்கள். அதெல்லாம் நாம எடுத்துக்கணும். இப்பவுமே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு இப்போ அவர் ஜெயிச்சிருக்காருல்ல, முதலமைச்சர் வந்திருக்காருல்ல, இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நாமளும் இந்த பணம் ஜாதி இதெல்லாம் உடைச்சு நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணோட்டத்தையே முதலமைச்சர் விஜய் தான் விளைச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகை ஆரம்பிச்சு வராங்க. இப்போ அண்ணாமலை ஆரம்பிச்சு வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க கொடுக்குது, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. அது விதப்பட்டது யாரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் ஜெயிச்சதுனால தான் எல்லாருக்கும் அந்த ஒரு தைரியமே வருது. ஸோ அதை முத செஞ்சு காட்டினது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஸோ அந்த வகையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆண்டுகள் நல்லபடியாக வாழ்ந்து இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து உண்மையிலே நல்லது நினச்சி வந்தால் கூட இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில சில பேர் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து எதுவும் தவறான வழியில் அவருக்கு வந்து ஒரு ஆலோசனை கொடுத்து வேற மாதிரி போயிடக்கூடாது. அவர் முழுக்க முழுக்க என்ன நினைச்சு வந்தாரோ அதை அப்படியே அவர் செயல்படுத்தணும். அவருடைய முழு முடிவு தான் ஃபைனலாக இருக்கணும். அதுதான் என்னுடைய நோட்டம். அவர் அப்படி இருப்பாருன்னு நம்ம நம்புறோம். நாம என்னதான் சில நேரங்களில் விமர்சனங்கள் வச்சாலும் அவருடைய ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு பட்டுட்டா நம்மளை வந்து அவரை பாராட்டாமல் நம்மளால இருக்க முடியாது, அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்மளால இருக்க முடியாது. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர் வந்து அதிகாரத்துக்கு வந்ததுனால, முதலமைச்சர் ஆனதுனால அவரை தூக்கி பிடிச்சி அண்ணான்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வெளியே தெரிற மாதிரி அப்படியே ஒரு, ஏன்னா இப்போ ஒட்டிக்கலாம் நினைப்பாங்க ஒரு எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். ஆனா ஆரம்பத்துல அவர் வந்து அரசுக்குள்ள வரும்போது எவ்வளோ எதிர்ப்புகள். அப்பெல்லாம் ஆரம்பத்துல இருந்து இப்ப நம்மள மாதிரி சப்போர்ட் பண்ண உள்ளங்கள் எவ்வளவு பேர். இப்ப நானாவது பாத்தீங்கன்னா இந்த மீடியா மூலமா வெளியில என் முகம் தெரியுது. ஆனா முகமே தெரியாம எவ்வளவு பேர் நம்ம கமெண்ட்ஸ்லயே பாக்குறோம். அவ்வளவுக்குள்ள உயிரா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த உள்ளங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்கதான் உண்மையாலுமே முதலமைச்சராக விஜய் அவர்கள் வர்றதுக்கு காரணம், மற்றவங்களாம் கிடையாது. ஸோ அவங்க தான் எல்லா தருணத்திலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்களாம் வெளியில் தெரியாது. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவங்க யாரும் தெரியாது, அவங்களுக்கு யாரும் தெரியாது. ஸோ ஏதோ ஒரு எமோஷனல் பாண்டிங், அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது எல்லாமே எதிரால சாத்தியமா இருக்குன்னா ஒரு இந்த ஊடகம் மூலமா தான், அந்த திரைத்துறை மூலமா தான் அவரை பார்த்து அவர் மேல ஒரு அட்மையர் ஆனவங்க தான் இவ்வளவு பேர். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் விஜய் உண்மையா இருக்கணும்னா அவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் தான்.
நாம சப்போர்ட் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்கோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு அவங்க பெருமைப்பட்டுக்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிறப்பா செய்யணும், செயல்படணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறதுக்கு இது சரி தவறு ஏதாவது இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க.